வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முகத்தை காட்டினாலே 30 லட்சம் பேர் ஓட்டாம். எம்ஜிஆர் ஜெயவை திரும்ப விமர்சித்தால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்த கோபம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது எம்ஜிஆர் கருணாநிதி எதிராக வெறுப்பு அரசியலை விதைத்தார் எனவும் திராவிட இயக்கங்களுக்கு பார்ப்பைப்பை ஊடுருவ செய்வதற்காக காரணமாக இருந்தவர் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தாராம். அந்த நிலையில்தான் அவரது பேச்சுக்கு அதிமுகவிற்கு கடும் கண்டனம் ஒன்று தெரிவித்துள்ள நிலையில்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சித்துள்ள திருமாவளவனை கடுமையாக கண்டிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறினாராம். கடந்த சில முன்பு கூட செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு பார்ப்பனியத்தை ஊடுருவு செய்வது ஒரு பார்ப்பான பெண்மணி திராவிட கட்சி தலைவராக அமைய எம்ஜிஆர் அவர்கள் பாதை போட்டு கொடுத்து விட்டார் என பேசியிருந்தாராம். அதாவது திருமாவளவன் இந்த பேச்சுக்குத்தான் அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சித்த திருமாவளவனை கடுமையாக கண்டிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் குற்றம் சாட்டியுள்ளாராம். அதாவது இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், உன் முகத்தை காட்டினாலே 30 லட்சம் வாக்குகள் நிச்சயம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே பாராட்டும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றவர்தான் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாவார். புரட்சித் தலைவர் மக்கள் செல்வாக்கை தான் திமுக ஆட்சி கட்டிலில் அமர வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மாபெரும் இயக்கத்தையே தோற்றுவித்து முதலிடத்தையும் தேர்தலிலே தனக்கு மக்கள் செல்வாக்கையும் நிரூபித்து காட்டியவர்தான் எம்ஜிஆர் அவர்களாவார். அது மட்டுமன்றி 1977ஆம் ஆண்டு கூட நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதுடன் தொடர்ந்து 3 முறை ஆட்சியை அமைத்து முதலமைச்சராக மண்ணுலக விற்று விண்ணுலகே சென்றவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சாதி மதம் அப்பாற்பட்ட புரட்சித் தலைவர் அவர் தோற்றுவித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கமானது அனைவருக்குமான ஒரு மாபெரும் இயக்கமாக அமையப்பட்டது. இந்த கொள்கைதான் மொத்தமுள்ள 52 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் 30 காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி வலுத்துவதாக சொல்லப்படுகிறதா. அதாவது எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாமை நிலை வேண்டும் என்று அனைத்து தர மக்களுக்காக பாடுபட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் விமர்சித்து நியாயமற்ற செயல் வருகின்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளாக வாங்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவோ திமுகவை அல்லது திமுக தலைவரோடு திருமாவளவன் அவர்கள் புகழ்ந்து பேசுவதில் யாருக்கும் எந்தவித மாறுபாடு கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஜாதி மதங்களை கடந்த மறைந்த தலைவர்களை விமர்சிப்பது ஒரு நாகரிகமற்ற செயல் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார். எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்திய மாண்புமிகு அவர்களையும் சாதியின் பெயரால் விமர்சித்த நியாயம் என்பதை திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சிந்தித்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி வறியவர்களுக்கு வழங்கிய வள்ளலின் புகழ் பெற்றுதான் உலகம் எப்போதும் சிறப்பாக பேசும் என்ற வள்ளுவரின் வாக்கியத்திற்கு முற்றிலுமாக முரணாக இருந்த திரு தொல்மான் அவர்கள் பேசியிருப்பது அவர்களுக்கு நல்லதல்ல, அது அவரின் அரசியல் மேம்பாட்டத்திற்கே வழிவகுக்காது. எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரை குறித்த விமர்சனத்தை திரு தொல்மான் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.